நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் உங்களை திருப்தியாக்குவேன். எரேமியா 31:14 வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாள் ஒரு ஏழை தாய் மளிகை கடைக்கு சென்று தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் ஒரு நேர சாப்பாட்டிற்கான உணவுப் பொருட்களை கேட்டாள். கடைக்காரரோ, உன்னால் எவ்வளவு கொடுக்க முடியும் என்றான். என்னிடம் காசில்லை, ஜெபம் ஒன்றுதான் இருக்கிறது என்றதும், உன் ஜெபத்தை வேண்டுமானால் ஒரு காகிதத்தில் எழுதி கொடு, அதன் எடை அளவு உனக்கு உணவுப் பொருட்களை நிச்சயமாக தருகிறேன் என்று கிண்டலாக சொன்னான். பதிலுக்கு அந்த தாய் யோசிக்காமல், நான் நேற்று இரவே அதை குறித்து எழுதி வைத்து விட்டேன் என்று சொல்லி ஒரு சிறு காகிதத்தை கடைக்காரரிடம் கொடுக்க, அவனோ அதை வாங்கி படித்து கூட பார்க்காமல் தராசில் ஒரு தட்டில் வைத்து மறு தட்டில் ஒரு ரொட்டி துண்டை வைத்தான். தராசு இறங்கவே இல்லை. மேலும் பல உணவுப் பொருட்களை வைத்து கொண்டே இருந்தான். அப்பொழுதும் தராசு நகரவே இல்லை. கடைசியில் பொறுமை இழந்து போன அந்த கடைக்காரன், இதற்கு மேல் இந்த தராசில் நான் எதையும் வைக்க முடியாது என்று சொல்லி அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் வேறு வழி இல்லாமல் கொடுத்து அனுப்பிவிட்டான். அதன் பிறகுதான் தெரிந்தது, தராசு பழுதாயிருந்ததையும் அந்த காகிதத்தில் என்ன எழுதியிருப்பாள் என்று எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். தயவு செய்து அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்குரிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று எழுதியிருந்தது. கர்த்தரிடத்தில் நாம் ஜெபத்தில் எவைகளை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருக்காக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். வாகனம் சரியாக ஓடவில்லை என்றால் அதை சரி செய்யும் சரியான நபரிடம்தான் நாம் கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய தேவை தேவனுடையதும் அவருடைய அன்பு மாத்திரமே. நம் வாழ்க்கையில் தேவைகள் ஏற்படும் போது தேவையானவைகளை தேவையான சமயத்தில் தேவையான அளவிற்கு அவர் கொடுப்பார். அது அன்றாட ஆகாரமோ, அரவணைக்கும் அன்புள்ளங்களோ, அமைதியான வாழ்க்கையோ, அழகான பொருட்களோ எதுவாக இருந்தாலும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் பிள்ளைகளாகிய நம்முடைய ஆத்துமாவையும் கொழுமையான நன்மைகளினால் நிச்சயமாக திருப்தியாக்குகிறார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனை, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நான் உங்களை திருப்தி ஆக்குவேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.